என்னுடைய ஆத்மா வணக்கங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஆன்மீகத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோல திருவண்ணாமலை நம்ம மனிதர்கள் ஏதோ காரண காரியத்துக்காக நம்ம பௌர்ணமிக்கு மலையை சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் தினமும் மலையை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தெய்வங்களும் மலையை சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. சிறு தெய்வங்கள் பெரு தெய்வமான சிவபெருமானுகிட்ட வர வாங்கறதுக்காகவும் தெய்வங்களும் தவறு செஞ்சதுனால திருவண்ணாமலை மலை சுத்திக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இப்ப திருவண்ணாமலைக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி குழந்தை வாங்கறதுக்காகவும் போறாங்க. குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் தொட்டில் கட்டிக்கிட்டு அந்த திருவண்ணாமலையை சுத்தி வராங்க. அதே மாதிரி கர்மா கழிக்கிறதுக்கும் அன்னதானங்கள் போடுறாங்க. கர்மா பாவங்கள் கழியறதுக்கும் அன்னதானங்கள் வாங்கி சாப்பிடுறாங்க. எண்ணங்களோட திருவண்ணாமலை கிரிவலம் நம்ம சுத்தி வரோம். அதே மாதிரி தெய்வங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பெரு தெய்வமான சிவபெருமான வர வாங்கறதுக்காகவும் சக்தி அதிகப்படியான சக்தி வாங்கறதுக்காகவும் தெய்வங்களும் மலையை சுத்திட்டு தாங்க இருக்குது. நோய்வாய்ப்பட்டவங்க கூட திருவண்ணாமலை மலையை சுத்தி வந்தாங்க அப்படின்னாக்க அது காலக்கணக்கு பிரகாரம் அங்க மலையை சுத்துறது இறைவனுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் மூலியமா கூப்பிட்டு தலையில 2 தட்டு தட்டி ஒரு நீவு விட்டாங்க அப்படின்னா அவளுக்கு நோய் குணமாகுங்க. அது வரலையும் நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம நிஜமா மலை சுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு நிஜமா ஒரு விஷயங்கள் நடக்குங்க. சும்மானாச்சுக்கும் மலை சுத்தனோம்னா நமக்கு சும்மானாச்சுக்கும் தாங்க நடக்கும். நான் திருவண்ணாமலை மலை சுத்தி வரக்குள்ள கோவிலுக்குள்ள நான் போகாம மலை சுத்த மாட்டேங்க. கோவில் கருவறையை நான் தரிசனம் பண்ணிட்டு தான் மலையை சுத்த ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு லைன்ல நின்று நான் போயிட்டு இருக்கக்குள்ள அப்ப எனக்கு முன்னாடி ஒரு வயசான வெள்ளக்காரர் கையில தடி குச்சி வச்சிருந்தாருங்க. ஒரு தமிழர் கைடா இருந்தாங்க. எனக்கு முன்னாடி அவங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு பின்னாடி கருவறையை பின்னாடி சுத்தி பின்னாடி கருவறைக்கு பின்னாடி நின்னுகிட்டு அவரால் எவ்வளவு முடியுமா அவ்வளவு தூரம் அவர் அழுந்தாருங்க. என் மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சுங்க. சில மனிதர்கள் வித்தியாசமா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பௌர்ணமிக்கு நான் மலையை சுத்தி வரக்குள்ள ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு காளியம்மன் மலையை சுத்தி அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் கோவில் வழிபாட்டுல இருக்கக்குள்ள எனக்கு அந்த விஷயங்கள் புரியலைங்க. அதுக்கப்புறம் தான் தவத்து மூலியமா அந்த பெரியவர் எதுக்கு மலை சுத்தி வந்தாரு, அந்த காளியம்மன் எதுக்கு மலையை சுத்தி வந்தாங்க அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. தெய்வங்களும் மலையை சுத்துறாங்க அப்படிங்கறது தவத்து மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க. ஓம் நமச்சிவாய.